ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ என் பேர் வந்து சிவா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங் ஃபார்ம் வீடியோவாக இருக்க போகுது. அது வந்து இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பெங்களூருக்கு மூவ் ஆன் ஆகிட்டேன். இங்கே ஒரு ஜாப் கிடச்ச எப்படியும் ஷிஃப்ட் ஆகிட்டேன். பட் அந்த ஒரு வாரத்துலேயே நிறைய சம்பவம் நடந்துச்சு. சரி, அந்த சம்பவத்தை பற்றி நான் உட்காந்து ரேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான காரணம், அந்த விஷயத்தில் நான் மட்டும் பாதிக்கப்படலை, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சரி, இதே ஒரு வீடியோ மேக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோமே அப்படின்னு வந்தாங்க. சரிங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு மூவ் ஆன் ஆகிட்டேன். பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிறேன். சரி, ஓகே. நான் இங்கே வந்து கம்பெனியில் வந்து ஒரு நாள் 2 நாள் அக்காமடேஷன் கேட்டிருந்தேன். அவங்களும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம போயிடுவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க புக் பண்ணது வந்து என்ன பண்ணிட்டாங்க, காலையில் தான் செக்இன் பண்ணுற மாதிரி ஒரு ரூம் புக் பண்ணிட்டாங்க ஆஃபீஸ் பற்றி. சரி, நம்ம அந்த இடத்துக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், 3:30 அந்த மாதிரி மிட் நைட் அந்த பஸ்ஸை புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். இங்கே வர ரீச்சாக 10:30 11 ஆகிடுச்சு. வந்து சில்க் போர்டில் முதல்ல பெங்களூரில் காலை வைக்கிறேன். சும்மா அப்படியே வெயில் கொளுத்து. நான் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பெங்களூர்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நானுங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு வந்து யாருன்னா சரியான வெயில் என் மனசுக்குள்ள. என்னடா பெங்களூர்னா கிளைமேட் நல்லா இருக்கும், நீ இப்படி வெயில் அடிக்குது அப்படின்னு நான் ஒரு ஏப்ரல் மாதம் வந்தேன். சரி, ஓகே, வந்து இறங்கியாச்சு. இப்போ நான் வந்து அங்கேருந்து நான் ஹோட்டலுக்கு போகணும், என் ரூமுக்கு போகணும். ஆஃபீஸு ரூமு எல்லாம் பக்கத்துலாம் இருந்திருக்கு போக. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டோக்கார அங்கிள் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், அட்ரஸை காமிச்சு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா. உனக்கு வழி தெரியுமான்னு கேட்டார். இல்லை, எனக்கு தெரியாது, நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னேன். அப்படியா, சரி உட்காரு, எவ்வளோன்னு கேட்டேன். அவர் வந்து 500 ரூபா கொடு அப்படின்னாரு. என்னடா இது 500 ரூபா கேட்குறாரு, நான் 200 ரூபா நினச்சேன். கடைசியில் பார்த்தா 500 ரூபான்னாரு. இல்லை, 500 ரூபாலாம் வராதுன்னு நிற்க கூட இல்லை, பேசவே இல்லை. சரி, கிளம்பிட்டார். பேரம் பேசுறாரு, அதே இல்லை, அங்கே பாட்டு கிளம்பிட்டார். சரி அப்படின்னு நின்றுட்டு நான் சும்மா அப்படியே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தேன். வந்து ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, அதுக்கு கேப்பில் ஒரு அண்ணா வந்தார், ஒரு ஆட்டோக்காரன் வந்து எலியோபேக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த அட்ரஸை காமிச்சிட்டு, அதே மாதிரி அட்ரஸை காமிச்சிட்டு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. எவ்வளோன்னு கேட்டேன். நான் தமிழ்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்ன தலைவா, உட்கார் தலைவா, போகலாம் தலைவா அப்படின்னாரு. அப்புறம் எவ்வளோன்னு சொல்லுங்க. தலைவா, தலைவா, என்ன தலைவா, நீ உட்காரு, நான் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உட்கார வச்சிட்டேன். பேக் அப்படியும் உள்ளே வச்சு உட்காந்துட்டேன். அது நான் சில்க் போர்ட்லேருந்து அதுக்கு அப்ராக்சிமேட் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் என்னமோ வந்துச்சு. 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ போயிட்டேன். நான் இப்போ வந்து அங்கே நான் இங்கே ஷிஃப்ட் ஆக போகிறேன்னு தெரிஞ்சோடனே, நான் ஊரில் இருக்க சென்னையில் இருக்கும்போதே நான் கால் பண்ணி, ஊரில் இருக்கும்போதே இந்த மாதிரி கால் பண்ணி நான் கேட்டேன், பிஜி ரூம்ஸ்லாம் ஏதாவது அவைலபிள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி ஒரு பிஜிக்கு கால் பண்ணி கேட்டேன். அங்கே இருக்கு தம்பி, நீங்கள் வாங்க, டேரெக்டாக வாங்க, ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, லாங்குவேஜ்லாம் அரைக்குறையாக தான் புரிஞ்சுது, ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். போனதுக்கப்புறம் சரி, நான் அந்த பிஜி வழியாக தான் அந்த ஹோட்டலும் இருக்கு. ஒரு தெருவில் அந்த லாஸ்ட் தெருவில் வந்து ஹோட்டலு, இந்த லாஸ்ட்டில் வந்து பிஜி இருக்குது. அப்படி தான் இருந்துச்சு என்ட்ரன்ஸில். சரி, வந்து நான் சொன்னேன், அண்ணா ஒரு நிமிஷம் நிப்பாட்டிங்கன்னா பிஜி நான் பேசிட்டு விட்டுருக்கேன் அப்படின்ட்டு நான் போனேன். ஒரு பையன் தான், சின்ன பையன் ஒருத்தர் தான். அவன்கிட்ட இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி கால் பண்ணி கேட்டிருந்தேன், தம்பி ரூம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா. அந்த பையன் வந்து இல்லை, அப்பா வெளில போயிருக்காரு, வந்ததுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் பாருங்க அப்படின்னா. நான் சொன்னேன், சரி நான் போகிறேன், நான் ஈவினிங் வரேன், ஈவினிங் வந்து நான் பார்க்குறேன் தம்பி அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் தான் ஆச்சு அந்த டக்குன்னு ஆட்டோவில் ஏறி நான் போயிட்டேன். ஆட்டோவில் ஏறி போய் ரூம் போனேன், செக்இன் பண்ணிட்டேன். அப்போ வரைக்கும் ஆட்டோக்காரருக்கு காசு கொடுக்கல. ஆட்டோக்காரன்னா பேக் எடுத்து என் கூட உள்ளே வந்துட்டார். நான் சொன்னேன், அண்ணா நான் பார்த்துக்கிறேன்னா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி வந்தோடனே எஸ் சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கார்டு கொடுத்தாங்க, ஐடி கார்டு கொடுத்தாங்க. அந்த லாக் இருக்குல்ல, அதுக்கு கீயை கொடுத்தாங்க. சரி, நம்ம இப்போ நான் ஒரு ரூம் போய் செகண்ட் ஃப்ளோர், ஒரு செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட்டில் போயிட்டு கதவு ஓப்பன் பண்ணிட்டு என் பேக் இருக்கும், அதை கழட்டி நான் வச்சக்கப்புறம் அந்த அண்ணா பேக் கையில் வச்சுருந்தாரு, எடுத்துகிட்டு வந்தார். கொடுங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா, எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணா அப்படின்னேன். நீ ஏன் பார்த்து கொடுப்பா அப்படின்னாரு. சும்மா விளாடாதீங்க, சொல்லுங்கண்ணா எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். அந்த அண்ணா அதுக்கு உடனே சரி 1000 என்னது அண்ணா புரியல, எவ்வளோ சும்மா விளாடாதீங்க, மறுபடியும் சொல்லுங்க எவ்வளோன்னு.
1000 ரூபா கொடுப்பா. குரல் டோன் மாறிடுச்சு, டக்குன்னு டோன் பண்ணிருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. 1000 ரூபா கேட்கறாரு அவரு, 500 ரூபா கேட்டேன், 1000 ரூபா கேட்கறாரு அப்படின்னோடனே 1000 ரூபாலாம் ரொம்ப அதிகம்னா சொல்லுங்க எவ்வளோ அப்படின்னு. 1000 ரூபா கொடுப்பா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பேக அவர் கையிலே தான் வச்சிருக்காரு. நான் சொன்னேன் 1000 ரூபாய் என்னால் தர முடியாது, அங்கேருந்து இங்கே வந்தது வெறும் 7-8 கிலோமீட்டர் தான் இருக்கு, அதுக்கே 1000 ரூபா கேட்குறீங்க அப்படின்னா ஒரு நினச்சி நான் காலில் இருந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன்ல அதுக்கு 1000 ரூபா இல்லை அப்படின்னாரு. காலில் இருந்து சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் பேக் எடுத்து சரசரன் வா நான் உன்னை எங்க ஏத்துறனோ அங்கேயே இறக்கி விட்டுறேன் வா அப்படின்னாரு. பேக் எடுத்து கீழே போயிட்டாரு. ரோட்ல நின்று கத்த ஆரம்பிச்சிட்டாரு. காசு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிற, என்ன ஏமாத்துற அப்படி இப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சாரு. அது வந்து மெயின் ரோட்ல கிடையாது, ஒரு நார்மல் ஒரு ஸ்ட்ரீட் தான் அது. ஸோ அங்க இருக்கிற நார்மல் ஹோம்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளில வந்து அப்படியே கேட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் இருந்ததே இல்லை. ஸோ அந்த அண்ணா உடனே வந்து பெரிய ரகலை பண்ண ஆரம்பிச்சாரு. தமிழ் ஸ்டாப் பண்ணிட்டாரு, கன்னடல பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்ன நடக்குதுன்னு ப்ராசஸ் பண்றதுக்கே கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. நான் சொல்லிட்டேன் நான் காசுலாம் தர முடியாது, என்ன நீங்க எப்படிலாம் பேசுவீங்க அப்படி இப்படின்ட்டு இருந்தேன். உடம்பு வேற சரியில்லை அந்த நேரத்தில். சரின்ட்டு நின்று கத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷமா மாற்றி ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கு. அந்த ரிசப்ஷன் அக்காவால பேச முடியல. அந்த அக்காவுக்கும் நம்ம கன்னடம் தெரியாது, அந்த அக்கா ஹிந்தி போல இருக்கு. சரி அப்படின்ட்டு அப்போ தெய்வம் போல இன்னொரு ஆட்டோக்காரன் வந்தார். வந்து நிறுத்திட்டு என்னை திட்டிக்கிட்டு இருந்தாரு. அவரும் வந்து நிறுத்திட்டு என்ன ஆட்டோக்காரங்கன்னா நீ உனக்கு கன்னடத்தில் அவரும் திட்ட ஆரம்பிச்சாரு. அப்புறம் நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்ன உடனே அவர் உடனே 2 பேரையும் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன் அங்கே சில்க்போர்ட்ல இருந்து நான் இங்கே வந்தேன், சரிங்களா, வந்ததுக்கு நீங்க எவ்வளோக்கு சார்ஜ் பண்ணுவீங்க. அவர்லாம் வந்தாரு, பேகை நான் அப்பயே கேட்டேன், அவர் சொல்லவே இல்லை எவ்வளோ அமௌண்ட்டு. இப்போ என்னன்னா 1000 ரூபா கேட்குறாரு அப்படின்ன உடனே அந்த ஆட்டோக்காரன் வந்து இவர் திட்டுறாரு. அவங்க 2 பேருக்கு முன்னாடி தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியல. அவர் உடனே ஏடு குருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா போட்டு திட்டிட்டு இப்போ இந்த மாதிரி அவர் கணக்கில் சொல்றாரு. எனக்கு புரியுது அண்ணா, நீ இந்த மாதிரி பண்றதுனால தான் ஆட்டோக்காரங்களை பார்த்தா பயப்படுறாங்க, ஏன் இப்படி பண்ற, ரெப்புடேஷன் போகுதுல அப்படின்ட்டு இருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ தர அப்படின்னாரு. எவ்வளோ தரணும் அவர் எவ்வளோன்னு சொல்லுங்க, ரீசனபிளாக அமௌண்ட்டாக இருந்தால் நான் கொடுப்பேன் அப்படின்னா. அந்த அண்ணன் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் அங்கே இருந்து காலிலேருந்து வளைச்சிட்டு காலிலேருந்துலாம் அலையில நான் வந்து இறங்கினது 11:30 மணிக்குண்ணா. அவர் என்ன காலையில இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு 11:30 மணி, நான் அங்கே ரீச் ஆகும் 12:30 மணி. அந்த டைம் அவ்வளோதான் ஆச்சு. ஸோ நான் சொன்னேன் இந்த தெருவழியாக தான் வந்தோம், அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நின்னோம், இங்கே ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அவர் என்ன இதுக்கு போய் 1000 ரூபா கேட்குறாருன்னு. சரி தம்பி 350 ரூபா கொடுத்துருங்க போட்டோம் அப்படின்னு. 350 ரூபா நான் எதுக்கு கொடுங்க, நான் 200 ரூபா கொடுக்குறேன், அதுக்கு மேலே தர முடியாது அப்படின்னு நான் நின்றுகிட்டே இருந்தேன். அவர் உடனே தம்பி 350 ரூபா கொடு, நீ ஆன்லைனில் கொடுனாலும் உனக்கு 250 ரூபா வரும், நீ ரொம்ப பேசாத, 350 ரூபா கூட அவன் போயிடும் அப்படின்ட்டு நான் 350 ரூபா கொடுத்தோடனே சிரிச்சுட்டு போயிட்டாரு. அவ்வளோதான், 350 ரூபா மாத்திர அடுத்த செகண்ட் ஆள் காணும். இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ஸ். எனக்கு வந்து ஒன்றுமே புரியல அந்த டைமில். என்ன இப்போ நம்ம இழிச்ச வயத்தனமாக இருந்துட்டோமா, இல்லை இந்த ஊர் நமக்கு கொஞ்சம் செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டே வந்து இறங்கினோடனே இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. சரி ஓகே, இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். 2வது இன்சிடென்ட் இதோட கதையோட கண்டினியூஷன். சரி நான் வந்து ரூம் செக்இன் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு படுத்துட்டு தூங்கிட்டேன். சாப்பிடல அது பண்ணல, அப்படியே தூங்கிட்டேன். ஈவினிங் ஆச்சு பிஜி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிஜிக்கு போனேன். நான் பிஜி கேட்டிருந்தேன். அந்த பிஜிக்கு போய் அப்போ ஒரு அங்கிள் இருந்தார். அந்த அங்கிள் கிட்ட இந்த மாதிரி நான் பிஜி கால் பண்ணி கேட்டிருந்தேன், ரூம்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, நான் வரவா அப்படின்னு கேட்டேன். ஒரு ரூம் காமிச்சாரு, நல்லா ஓகேவா இருந்துச்சு. பிஜி அப்படிதான் இருக்கும்னு தெரியும். ஸோ பிஜி சரின்ட்டு நான் அட்வான்ஸ் எவ்வளோன்னு கேட்டேன். 4000 ரூபா தம்பி அப்படின்னாரு. அட்வான்ஸை பே பண்ணி ரிசிப்ட் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். நான் வந்து மண்டே ஈவினிங் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா சண்டேவோ மண்டேவோ எனக்கு இந்த ரூம் செக்இன் இருக்கு. மண்டே ஈவினிங் அங்கே காலி பண்ணிட்டு நான் மண்டே நைட்டு வந்து நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரி நான் போல் அடுத்த நாள் மார்னிங் போய் ஆஃபீஸ் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் போய் நான் என் பேக்கும் எல்லா கேஜும் எடுத்துகிட்டு நான் பிஜிக்கு போகிறேன். பிஜிக்கு போனால் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் காசு கட்டின ஆளை காணோம், அந்த சின்ன பையனையும் காணோம், வேற ஒரு அங்கிளும் ஆன்ட்டி இருந்தாங்க. அப்போ வந்து என்னாச்சு, நான் அந்த அங்கிள் கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி நான் அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன், நான் அந்த ரூமுக்கு போகிறேன், நம்பர் 503 அந்த நம்பருக்கு எனக்கு அலோகேட் பண்ணிக்கோங்க, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு. அந்த ரூம் தான் ஃபுல்லாச்சு தம்பி, உனக்கு யார் சொன்னா அப்படிங்கிற. இங்கே ஒரு பையனும் சின்ன பையனும் ஒரு அங்கிளும் இருந்தாங்களே. அப்போ
அப்படியா? இல்லை தம்பி, ரூம்ஸ் எதுவும் அவைலபிள் கிடையாது அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ரூம் அவைலபிள் கிடையாதா? அப்போ எதுக்கு காமிச்சு அட்வான்ஸ் வாங்கினாங்க? யார் ஏன் இப்படி என்ன ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அப்படியே ப்ராசஸ் ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னடா இது மறுபடியும் இப்படி நடக்குது, 4000 வேற காசு கட்டணும், என்ன இது அப்படின்னு ரிசிப்ட் காமிச்சேன். சரி தம்பி எல்லாம் ஓகே தான், ஆனால் ரூம்ஸ் அவைலபிள் இல்லையே, என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டாரு. நான் என்னங்க பண்றது, நீங்க தான் ரூம் கட்டி காசு வாங்கினீங்க அப்படின்னு தம்பி. நான் காமிக்கல தம்பி. அந்த பையன் குக்குக்கு ஹெல்ப்பர் ஆவேன். அந்த 2 பேரும் இப்போ ஊருக்கு போயிட்டானுங்க. நீ கேஷா கொடுத்தே ஜிபே பண்ணியான்னு கேட்டேன். நான் சொன்னேன் நான் ஜிபே தாங்க பண்ணேன் அப்படின்ன உடனே, சரி அப்போ உன் காசு அவன் எடுத்துட்டு போயிட்டான் தம்பி, எங்களுக்கு தெரியாது இந்த மேட்ரு அப்படின்னாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே இப்படி நடந்து போச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அந்த ஆண்டி வந்து நீ யார்கிட்ட அவங்களும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சம்மந்தமே இல்லாம. நீ யார்கிட்டயோ காசு கொடுத்துட்டு எங்ககிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னாங்க. நான் கத்தலாம் இல்லைங்க, நான் காசு கொடுத்துட்டா இப்போ நான் எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். நீ எங்கே வேணா போ, என்கிட்ட காசு கொடுக்கல, நீ எங்களுக்கு தெரியாதுல, நாங்கள் தானே ஓனரு அப்படின்னோடனே, எங்கள் ஓனர் எப்படி அதை ஆர்கியூமெண்ட்டாக கொண்டு போகிறதுனே தெரியல. சரிடா ரைட்டு, இந்த ஊர் கொஞ்சம் குதரக்கமான ஊர், பார்த்து தான் இருக்கணும் போல அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பட் ஓகே சரி. நான் அதே ஸ்ட்ரீட்ல இன்னொரு பிஜி இருந்துச்சு, அது கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சு, ரேட்டிங்லாம் கம்மியாக இருந்துச்சு, பெட் பக்ஸ் அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆக்ரோச். நான் போய் பார்த்தேன், கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் அங்கே போய் ஸ்டே பண்ணேன். சரின்ட்டு நான் இந்த இடத்துக்கு போய் அட்வான்ஸை திருப்பி அவங்க கேட்டால், அந்த அவனுக்கு நான் கால் பண்ணி, அவன் வந்து எங்கள் நார்த்து ரொம்ப லாங்கில் இருக்கான் போல, ட்ரெயினில் போக 4 days ஆகும் போல். அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அவனுக்கு கால் பண்ண முடியும், சிக்னல் இல்லை அப்படின்ட்டு அவங்க 5-6 நாள் இழுத்து அடித்தாங்க. 6வது நாள் நான் போனேன். அந்த ஆண்டி மறுபடியும் என்னெல்லாம் தர முடியாது, நான் இன்னும் கேட்கல அப்படின்ட்டு இருந்தாங்க. அந்த அங்கிள் வந்தார், இந்த தம்பி காசு இப்போது சாரி அப்படின்ட்டார். சரி ஓகே, ஒரு வழியாக பைசா வந்துருச்சு. என்கிட்ட அந்த நேரத்தில் சுத்தமாக காசில் வந்து எடுத்துகிட்டு வந்தது. நான் வந்து அந்த அட்வான்ஸும் பிஜி ரெண்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். வரதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. அப்படியே போயிடுச்சு. சரி 2வது சம்பவமும் சிறப்பாக நடந்துச்சு, ஆனால் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தோணுச்சு. இது ஒரு 2 சம்பவமுமே எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது இப்படி நடக்குது, நமக்கு அடி விழுதேடா அப்படின்ட்டு இருந்துச்சு. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, என்னை ஏமாத்தணும்னு நினச்சது ஒரு ஆட்டோக்காரர் தான், என்னை காப்பாற்றுறது ஒரு ஆட்டோக்காரர் தான். ஸோ எனக்கு மக்களை இது பண்ணவே தெரில, அளவிடவே முடியல இந்த மக்களை. ஸோ எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் அதே தான் பிஜி கதையில் பார்த்தோன்னா, எடுத்துகிட்டு போனது ஒரு ஆள், அந்த பிஜி ஓனரே வந்து அந்த ஆன்டி கொடுக்கவே மாட்டேன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அங்கிள் வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாரு. நீ எடுத்துகிட்டு போ, நீ கொடுத்துருந்தாலும் ஓகே, நான் பேசிக்கிறேன், நீ எடுத்துகிட்டு போ, இதுக்குள்ளே இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு காசு கொடுத்தேன். கிரேட் டு தட் அங்கிள். இது 2 விஷயம் ஒரு மாதிரி போச்சு. 3வது விஷயம் வந்து ஸ்கேம் கிடையாது, ஆனால் இது ஒரு ஹோல்சமான விஷயம். என்ன அப்படின்னா, நான் வந்து அதே வீக்கெண்டில் வந்து உடம்பு ஆல்ரெடி சரியில்லை, இங்கே வந்து ஃபுட்டு அதெல்லாம் எதுவும் செட்டாலும் சரி, இந்த வீக்கெண்ட் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் பஸ்ஸு புக் பண்ணிட்டேன். பஸ்ஸு புக் பண்ணிட்டு நான் இருந்த ஏரியாவில் வந்து மடிவாலா போகணும். ஓகேங்களா, சரி மடிவாலா போகலான்ட்டு நான் லோக்கல் பஸ்ஸில் ஏறிட்டு மடிவாலாக்கு டிக்கெட்டுக்கு எடுக்கிறேன். 200 ரூபா சில்லற 200 ரூபா நீட்டினா சேஞ்சு கொடு அப்படின்னாரு. உள்ளே வச்சுட்டு சேஞ்சு போய் ஓப்பன் பண்ணால் 10 ரூபா காயின். இந்த 10 ரூபா காயின் எடுத்து கொடுத்த உடனே இதெல்லாம் வாங்க முடியாது, காசு கொடு அப்படின்னு. ஏங்க 200 ரூபா கொடுத்தா சில்லற இல்லைன்றீங்க, காயினை கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறீங்க, காயினையே வாங்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. கண்டக்டர் பார்த்து ஏன் காயின் வாங்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டா, காயின்லாம் இங்கே செல்லாது வச்சுக்க அப்படின்ட்டாரு. எனக்கு ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க, காயின் முன்னாடி 2022 பிரிண்ட் ஆயிருக்கு, காயினை வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பஸ்ஸில் எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு, காயின் வாங்க முடியாதுன்னா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு அது அப்படிச்சான்ட்டு இருந்தாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒரு அண்ணா உட்காந்துருந்தார். அவர் வந்து சரி நான் வந்து எந்திரிச்சிட்டேன், நீ பஸ்ஸை டிப்பாட்டு நான் இறங்குறேன் அப்படின்ட்டேன். அவர் வந்து நீ சொல்கிற இடத்துல பஸ் நிப்பாட்ட முடியாது, பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கும், இறங்கிக்க அப்படின்னாரு. நீ நிறுத்து, டிக்கெட் எடுக்காமல என்னால் வர முடியாது, காசு கொடுத்தாலும் டிக்கெட் தர மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒரு அண்ணா சோல்டரை பிடிச்சி உட்கார வச்சு 2 மடிவாளை கொடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவர் தமிழ் தான்,
அந்த நான் வந்து 2 மடிவாளை கொடுக்கேன் அப்படின்னாரு. 2 மடிவாளை வாங்கின நீங்க ஏன்னா டிக்கெட் எடுக்கிறீங்க கேட்ட காசு இருக்குண்ணா, நீங்க ஏன் டிக்கெட் எடுக்கிறீங்க தம்பி, உட்கார் தம்பி அப்படின்னு சொல்லி 2 மடிவாளை டிக்கெட் எடுத்தார். எடுத்துட்டு நான் சொன்னேன், உங்க நம்பர் ஜிபே கொடுங்க, இல்லைன்னா இந்தாங்க 200 நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. நான் கூதினேன் கொஞ்சம் ஓகே. அந்த நேரத்தில் அப்படி இருந்துச்சு. சரின்னு 200 கொடுத்தாங்க. 200 சேஞ்ச் இல்லைண்ணா, நான் என்ன பண்ணுறது, சரி உங்கள் நம்பர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணுறேன். அதான் ஒன்று வேணா 15 ரூபா தானே, உட்கார் நீ அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னண்ணா இது வந்ததுலேருந்து இது பெங்களூர் புதுசான்னு கேட்டேன். ஆமாண்ணா. ஓஹோ சரி, இங்கே காயின்ஸ் எல்லாரும் தம்பி, காயின் யாரும் வாங்க மாட்டாங்க, நீ ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாத, ஊர்லேயே காயினை மாற்றிக்க, எந்த ஊருக்கு சென்னைண்ணா அப்படின்னு. சரி சரி, நீங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு மாற்றிடுறேன், 15 ரூபா தானே விடு அப்படின்னா. பெங்களூர் வந்துட்டு நாளாச்சு, 1 வாரம் ஆச்சு. சரி ஓகே, இனி பண்ணாத, சில பஸ்ஸில் யூபிஐ இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு யூபிஐ யூஸ் பண்ணிக்க, அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் ரேப்பிடோ போட்டு நீ போய்க்க, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காத, நல்லா இருக்காது அப்படின்னு. சரி நான் புரியுது, நான் காயின் மாட்டேன், சரி தம்பி விடு அப்படின்னா என்ன சால்வ் பண்ணிட்டார். என்னை ஒரு மாதிரி பீஸ் மைண்டுக்கு கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்துட்டு அந்த அண்ணா பேசலாம், அந்த அண்ணா நானும் மடியால் தான் போகிறேன், பஸ் புக் பண்ணியிருக்கேன் சேலம் போகிறதுக்கு அப்படின்னாரு. அந்த அண்ணா பேர் கூட கேட்கல, ஆனால் ஓகே அந்த அண்ணாவும் ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணார் எனக்கு. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு, ஊர் நல்லா இருக்கு, சொன்ன மாதிரி ஹாப்பனிங்காக இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு, எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. நம்ம உஷாராக இருந்துட்டோம் அப்படின்னா இந்த ஊர் சூப்பரான ஊர். ஸோ பட் ஏன் பீப்புள் நல்லவங்க கெட்டவங்க எல்லா இடத்துலையும் இருக்கதா செய்வாங்க அப்படின்னு இருந்துச்சு. நம்ம பார்த்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும்னு தோணுச்சு. ஸோ இந்த விஷயம் இப்போ நான் பேசுறதுக்கு காரணம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து அவங்க வந்து அவங்க அப்பாவும் அவங்களும் வந்திருந்தாங்க போல. அவங்க சில்க்போர்ட்லேருந்து போகிறவங்கள போகணுமா, ஆட்டோ எவ்வளோன்னு கேட்டு சும்மா அவங்களே ஏறிட்டாங்க, 500 ரூபா கொடுத்தாங்களாம். ஸோ எனக்கு வந்து அப்போ தான் தோணுச்சு, இதுக்கு நான் மட்டும் பலியாடு கிடையாது, ஏகப்பட்ட பேருக்கு நடந்திருக்கு, யாரும் சொல்லலை, சரி அப்படின்னு மூவ் ஆன் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ எல்லாமே கற்றுக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். ஃபைன் தென். ஸோ இது மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்சிடென்ட் ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பெங்களூரில் இப்போ வந்திருக்கோம் அப்படின்னா, நான் இப்போ பிஜியில் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் தென் பெங்களூரில் எங்கெல்லாம் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எங்கெல்லாம் பக்கத்தில் 1 டே ட்ரிப்பாக இதெல்லாம் பண்ணலாம். நான் ரீல்ஸ் பார்த்தேன், பட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஹோப் யூ காய்ஸ் லைக் திஸ் வீடியோ. சும்மா அப்படியே ரேண்ட் பண்ணேன், முன்ன பின்ன இருக்கலாம் ஃபர்ஸ்ட் வீடியோ, ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க எதாக இருந்தாலும். பட் போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். See you guys in the next video. Bye.